ஏன்பா என்னப்பா வேணும் பிரேக்ஃபாஸ்ட் இன்னைக்கு ஜோவினுக்கு? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு அவனுக்கு பிடிச்ச மாதிரி மூன் தால் வச்சு ஒரு பீஸா செய்ய போறோம், வெஜ் பீஸா. அதுல நான் என்ன சேர்த்திருக்கேன்னு பாத்தீங்கன்னா, ஒரு கப்பு மூன் தால் வந்து நைட்டே ஊற வச்சிருக்கேன். அது கூட 1/4 கிளாஸ் வந்து அரிசி சேர்த்து ஊற வச்சிருக்கேன். இதை அரைச்சி எடுத்துட்டு இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அந்த பீஸா மேலே போடுறதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணோம் இல்லையா, அதுக்கு நான் 2 தக்காளி, 2 பல்லு பூண்டு, அதுக்கப்புறமா பச்சை மிளகாய் 2, இதை வந்து நம்ம வதக்கி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போ நம்ம அந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்காக தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய் சேர்த்து இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட் ரெடி பண்ணுறதுக்கு இது நல்லா வதங்கி வந்துடுச்சுல, இப்போ இதை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பீஸா தோசை பண்ணுறதுக்கு அந்த சட்னி வதக்கணும்ல, அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த மாவு அரைச்சாச்சு. நான் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துருக்கேன். மாவு நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சோண்டு பன்னீர், அதுக்கப்புறமா சீஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா, எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பேஸ் நம்ம கொடுத்துட்றோம்ல, தோசை எப்படி ஊற்றுறோமோ அதே மாதிரி கொஞ்சம் மொத்தமாக ஊற்றிக்கோங்க. டெய்லியும் குழந்தைங்களுக்கு இட்லி தோசைன்னு கொடுக்கறத விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாகவும் கொடுக்கலாம், வீக்லி ஒன்ஸு. ஸோ இப்போ இந்த மாதிரி ஊற்றிட்டு இது கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்ததுக்கப்புறமா அந்த சட்னியை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா சுத்திரி சேர்த்துட்டு அது ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நான் எடுத்து வச்சுருக்க பன்னீர், சீஸு எல்லாமே சேர்த்துக்க போகிறேன். இப்போ இது மேலே வந்து பன்னீர் போட்டுக்கலாம். இதுக்கு மேலே சீஸு, சீஸ் போட்டதுக்கப்புறமா சில்லி ஃப்ளேக்ஸு, உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசஸ் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆர்கானோ, அவ்வளோதான். இப்போ இது மேலே ஒரு பிளேட் போட்டு சிம்மில் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா ஹெல்தியான ப்ரோட்டீனான மூன் தால் பீஸா தோசை ரெடி. பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சுல. இப்போ இதை எடுத்து சர்வ் பண்ணலாம். அவ்வளோதாங்க, சிம்பிளாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபாலோ பண்ணாதவங்க கொஞ்சம் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் ஒரு ரெசிபியில் பார்க்கலாம்.